Hi friends, welcome to Vijay Bros. Are you ready? இந்த படத்துக்கு நம்ம சாப்பிட போகிறோம். வெல்கம் டு விஜய் ப்ரோஸ். நீங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கோழி சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம். கோழி தந்தூரி அது செய்ய போகிறது யாருன்னா கௌசி. இந்த கேமரா கௌசி நம்ம நண்பர். போய் கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி இன்னைக்கு இருக்கிற இது என்னடா அப்பா தூக்கி போட்டுட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? போலாம் ப்ரோ. போலாமா? தலைவலை தானே வாங்கினேன். தலைவலை தான். எல்லாம் ரெடியாக வந்துட்டு இவன் தான் சந்தோஷ், ஹரி. ஓகே தானே பிளேஸு? ஓகே தானே? ஒருத்தரும் வர மாட்டோம். ஹரி வந்தானா கூப்பிடுறா அப்படின்னு சொன்னாங்க. குழி இருக்கா இந்த இடத்துல இருக்குனா நண்பா? வேணாம் நண்பா, இதுக்குள்ள 10 கிலோமான்னு பார்த்தேன். எங்க திடீர்னு 10 கிலோ காடு பத்திடுச்சு. நம்ம புதுசாக தோண்டிக்கலாம். குழி தோன்றத அந்த ஹரி விட்டா தோண்டிடுவோம் 5 நிமிஷத்துல. டேய் கோழி கடை கொண்டு போற? இந்த வந்துட்டேன். குடு. நான் உரிப்பேன் கோழி. நீ உரிப்பியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், தயிர். தயிர் 3 பாக்கெட். தயிர் போடணும். தயிர் போடணும். போடுறாங்க. டேஸ்ட் கரெக்டா நல்லா இருக்கும். கத்தி குடுடா டேய். எடுத்து வந்துட்டு இருக்கல. நான் தோல்ல அப்படியே சீவி விட்டுறேன். லெமன்ல இப்ப புளியா. இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி நல்லா இருக்குமாடா? அதான்டா இருடா. தண்ணி இருடா. லெமன் ஊத்தணுமா? இது கூட முட்டை சேர்த்து இரு பசையாத இரு. நான் அந்த கருவை மட்டும் அப்படியே இன்னொரு கருவை அப்படியே. முட்டையில எப்படா வாங்குனீங்க? அங்கெல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்து 2 முட்டை மொத்தம் 3 முட்டை போடுறோம். நம்ம 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். 3 கோழிக்கு 3 முட்டை. உங்களுக்கு எத்தனை போடுமோ வாங்கி போட்டுக்கோங்க. டோட்டல் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. கோழி, அதுக்கான மசாலா எல்லாமே ரெடி ஆயிருச்சு. உப்பு மட்டும் இல்ல. உப்பு வாங்க போயிருக்கான் சந்தோஷ். அவன் வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் கேமரா சந்தோஷ் வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம். உப்பு போட்டுட்டு அதுக்குள்ள அடுப்பு பற்ற சொல்லலாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சு குப்பையை பற்ற வச்சுருக்கீங்களா? என்னடா இது? அப்படியே பற்ற வைக்கிறோம். பொருள் எல்லாம் போட்டு வச்சு பற்ற மட்டும் வச்சு. தீப்பெட்டி தான் அது தீப்பெட்டி. இப்படி உப்பு வரட்டுமா? இப்படி அப்போ பற்ற வைக்க வேணாம். இரு நல்லா இருடா. போதுன்னு சொல்லணும். 3 சொல்லணும். நான் யாருன்னா தீப்பெட்டி காசு ரைட்டுக்கு தீப்பெட்டி. நான் டேய் இந்த நட்டா இருக்குடா. செத்து போயிருவேன். இருடா இந்த வர்க்கல் எடுத்துறேன். ஏன் ஃபோனில் எடுத்துறா? ஏன் ஃபோன் இருக்கடா? அவன் இருக்கா? எதுக்கு பெரிய அறுக்குறோம்னா அப்பதான் மசாலாலாம் நல்லா உள்ள போகும். மசாலா உள்ளவே நல்லா ஜாம் ஆகும். ஜாம் ஆகுறது அப்பதான் டேஸ்ட் வரும். உள்ள இறங்கும் ஜூஸ் மாதிரி. அதுக்காக தான் கோழிக்கு வந்து பாருங்க நல்ல டேஸ்ட். சரியான காரமா இருக்கு. உப்பு மட்டும் நாங்க போட மறந்துட்டோம். வாங்கிட்டு வரவே மறந்துட்டோம். உப்பு வாங்கிட்டு வரவே மறந்துட்டோம். நான் உப்பு வாங்கிட்டு போயிருக்காங்க, பசங்க போயிருக்காங்க. எங்கண்ணா வராங்களா? வாங்கிட்டு வருவாங்களா?
வெளியில் வந்து சீக்கிரம் துரத்தி விட்றதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. நம்ம கோழி தூக்கிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். நம்ம ரூம்குள்ளே கூட போய் சந்தோஷம் கூப்பிடுங்க ரொம்ப நேரம். சொன்னாலும் எங்க வீடு அங்க இருக்கு, எங்க வீடு இங்கிட்டு இருக்குது, அவ்வளவு தூரம் போகணும், இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ட்டு. நான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, நான் எடுத்து பார்த்தா தெரிய போறா. டேய் இருடா ஒரு நிமிஷம். நான் எடுத்து கட் பண்ணி உள்ள கட்டி உள்ள. ஏய் உள்ள வேற வேறடா. நான் என்ன எடுத்து கட்ட போறா. ஆஹா. உள்ள வேறடா. உள்ளே வேறடா. மசாலா கூட அப்படியே இருக்குது. வெட்டி போட்டேனா? நாளை வெட்டி உள்ள ஒரு. ஈரான சங்கையா ஒரு. என்ன அந்த குழம்பு கரண்டியா? அதே வேஸ்ட். சரி இப்பயும் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. எடுத்து துண்டு துண்டா வெட்டி வடச்சட்டியில போட்டு எண்ணெயை ஊத்தி தாளிச்சு விட்டலாம். விடிஞ்சிருண்ணா. எண்ணெயும் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வா ப்ரோ. லைட்டா தண்ணி ஊத்தாங்க. இல்லண்ணே அந்த நாய் வந்து எல்லாத்தையும் எடுத்து. இது வாங்கினதுக்கு நீங்க 50 வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம பேசு. 5 ரூபாய் எல்லாருக்கும் இன்னொன்னு இல்ல பார்ட்டிஜ் வாங்கிட்டு வந்துடலாம்ல. அண்ணா பேசுங்க. இங்க வரு. வாங்க. நாங்க கறி தீக்கலாம் வந்தா இப்ப கடைசிக்கு பிஸ்கட் தான் திங்கறோம். ஒரு கால் கொடுத்துறானே. எத்தனை மணிக்கு நான் வந்தோம்? இருக்கு 2 மணி இருக்கு. 2:30 மணி இருக்கு. மணி 6 ஆச்சுண்ணே. 4 மணி ஆச்சு. 4 மணி நேரம் ஏதாவது சம்பாங்களா? ஆமாண்ணே. வீட்லனா இந்த சிக்கன் மட்டன் இல்ல. எனக்கு அந்த 200 ரூபாய் வேணும்னே. சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் படுத்துருப்பாங்க. அந்த தலை விட கூடாது. அடுத்து வந்து குருமா செய்ய போறோம். கறி குருமா. ஏண்டா இது தந்தூரி போட்டா செட் ஆகல. சரி நம்மளா ஒரு முடிவு பண்ணி பாருங்க கங்குக்குள்ள வச்சாங்க. கொத்தி நாய் பிச்சை போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இப்படி நறுக்கி ஏய் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி தூக்கி போடலாம். இல்ல பீஸ் அப்படி சின்னதா நறுக்கில ஒரு கோழில ஒரு 10 பீஸ் 5 பீஸ் மட்டும் நறுக்க வேண்டியது. அவ்வளவு பிரச்சனை இல்ல. அது வேஸ்ட். அந்த பிஸ்கட்டுக்கு எப்படி அடிச்சுக்கறாங்க? கரெக்ட் தான் விடுங்க. இதுல வந்து நான் அடுத்து குருமா செய்ய போறோம். அதுல இருக்கிறதே போதும். ஏய் என்ன தண்ணி எங்கனா உதவி பண்ணுங்க. உதவி பண்றதுலாம் ஒண்ணு இல்ல, முடிஞ்சு அவ்வளவுதான். இனி எண்ணெயை விட்டு தாளிச்சு விட்டா முடிஞ்சு. நான் விட்டுறேன் போறா. கல்ல வந்து ஒட்டி வைங்கடா. உனக்கா நான் சூடா இருக்கும் ப்ரோ. தண்ணி வைக்கிறக்கா? எனக்கு நெருப்பு பட்டா ஒரு மாதிரி ஆகும், அதனால தான் கூப்பிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெட்ட போறேன். பாருங்க இருடா நண்பனுக்கு ஒரு ப்ரோ இங்க கொஞ்சம் போங்கம்மா பசியா. அம்மாவா? நான் காலையில சாப்பிட முடியல. பாத்துக்கங்க. டேய் அடுப்புக்குள்ளேயே வச்சிடுறா. உள்ளே வச்சிரு. நம்மளும் வேற லெவலா வெட்டுவோம். சட்டியை உள்ளே வச்சிரு. இதெல்லாம் வெட்டிட்டு வாடா. நடுவுல ஏடா இதெல்லாம் வெட்ட வாடா. இல்ல இல்ல ஆஃப் பண்ணிட்டாங்க போய். அப்படியே வடச்சட்டிலே சுட சுட அள்ளி திங்க வேண்டியது. அதேல சாப்பிடுறோம். களி சாப்பிட்டுக்கலாம். வேற லெவலா சந்தோஷம். இதே வடச்சட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுறோம். இப்பதான் தக்காளி ஜாம் செஞ்சு. அவ்வளவுதான் இவா சட்டி நல்லா கறியிருச்சு. சோறட்டு இருந்தா தக்காளி சாப்பாடு. அதாவது தக்காளி ஜாம் இப்ப ரெடி. என்ன சட்டி கழிச்சு அம்மா திட்டுனே. சட்டி இல்ல. சமத்த சட்டி கருது தான செய்யும். நான் அங்க போய் கழுவிடலாம். கழுவிக்கலாம்டா போயிருந்தா. மண்ணு போட்டு கழுவுனோம்னா போயிரும். அங்க போய் ஆத்துல போய் கழுவிடலாம். ஆமா. மாட்டு சாணி. டேய் இத ஏன்டா போடுற? போடுடா. டேய் தண்ணி இடறா. நான் கேட்டிங் பண்ணி நான் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே ஊத்தி கொண்டு வா. ஃபர்ஸ்ட் பண்ணாங்களா? நான் சொல்றது நீங்க கேக்குறீங்க. இப்ப கூட ஏய் அப்படி சாப்பாடு மட்டும் போட்டோம்னு வேற லெவலா இருக்கும். டேய் என்ன தண்ணி இது? கரெக்ட் தான், கரெக்ட் அந்த தண்ணி தான். இல்ல கல்லூரி தண்ணி இங்க வந்து நான் என்ன கொஞ்சம் தண்ணி இருந்தா. ஏ போதும்டா. நான் சிக்கன் போட்டு பாயில் ஆகணும்ல, நான் சிக்கன். இல்ல மிதக்கட்டும். ஏய் எண்ணெயில வதங்கினா நல்லா இருக்கும் இன்னும் டேஸ்ட். இதுல கிரேவி செஞ்சு கொடு. நீங்களாம் பரவாயில்ல, ஏதாவது சிக்கன் திணிக்க. டேய் சிக்கனை மறந்துட்டோம். இல்ல சிக்கன் தண்ணி கொதிக்க டேய் யாரோ மிதிச்சிட்டாங்க போலடா. எல்லாத்தையும் ஊத்திடுறா. எல்லாம் 9 மணிக்கு போக வேண்டியதுதாங்க. ஏய் ஊத்திடுற எல்லாத்தையும். ஏய் போதும் நடி. அண்ணே எனக்கு அப்புறம் ஒரே எண்ணெயா இருக்கு சாப்பாடு. அண்ணே எனக்கு ஏதாவது வாங்கி தரலன்னா நான் டென்ஷன் ஆகி செத்து போய் வாங்கி. அது ஒரு 5 பிஸ்கெட் தான் தந்தாங்க எனக்கு. இதெல்லாம் தின்ட்டான் அந்த ஆடி. நான் வெறும் புளிப்பா இருக்கு. இதுலயே ஆல்ரெடி காரம்டா. ஆமாடா. இதே இதுலயே மிளகா பொடி. அண்ணே அது யாரும் மிதிச்சிட்டாங்க போல. பர்ஃபெக்ட்டா இருக்கு. இது சரியான விருந்துடா. இது போடாத, இது தூக்கி போட்டுரு. அது கொண்டு போய் போடலாம். கொண்டு போ. அப்ப எடுத்துட்டு போய் கறிக்கு 10 நாள் வச்சு கொடுத்துட்டே அண்ணா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். சூப்பரா இருக்கு.
அது ஃபர்ஸ்டே பச்சை கறி சோறுல வந்துருச்சு. கூட்டு போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்காவது போய் வீட்லயே தின்னு சொல்லிடலாம். கை குடு. ஒரு வழியா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம கறியை. கேமரா பத்தி பேசுங்க. டேய் மொட்டை தள்ளிப்படா. மறக்காதே இருங்கடா, ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிடலாம்டா. ப்ரோ அடியில குளிச்சிட்டு இருக்கலாம் அதுல இருந்து எடுத்து. பேசுங்க எப்ப பேசுங்க. வேக மாட்டேதா பெட்ரோல் கொஞ்சம் புடிச்சிட்டு வந்து வேற லெவலா இருக்கு. அப்படி சொல்லுங்கடா வீடியோல ப்ளீஸ்டா. गाइस இங்க பாருங்க. அடிபொலி. ஒரு கடு கடு அடிபொலி. நல்லா வந்துருக்குடா. அடிக்கறியா. அடிபொலி. காட்டாச்சு. இந்த வீடியோ ஒரு 100 பேராவது பாருங்க. எனக்காக ஒரு பாருங்க. சம்பளம் தராம ஆளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லெமனை வந்து புழிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஏதோ அண்ணே வில்லேஜ் குக்கிங் மாதிரி ஏதாவது சொல்லுங்க. வில்லேஜ் குக்கிங் மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆல் गाइस வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங்ல எல்லாம் சமைச்சு கொண்டு போய் லாஸ்ட்ல அனாதை ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் சமைச்சு கொண்டு போய் நாய் போடுவோம். அது ஒரு வீதானப்பா. உயிரா மயக்கணும். மயிலாட்ட மயக்கூடாது. மயிறு அந்த லெமன் எடுத்துன்னு வா. ஆயா 2 மணிக்கு வந்தோம். மணிக்கு வந்து 6:30 மணியாச்சு இருட்டிருச்சு. ஒரு மனுஷனால 4 மணி நேரமா கறி வேகல. 4 மணி நேரம் கறி. 4 மணி நேரமா கறி வேகல. கறியே இல்ல. ரெண்டு நாள் சமைக்கணும். பத்தியா 2 நாள் சமைச்சு நம்ம 4 மணி நேரத்துல கறி சமைச்சிரோம். இல்ல டேஸ்ட் தான் பாக்குறோம். ஏய் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டேன். தொப்பை விழுந்துருச்சு. வாடா குட்டி தொப்பை. அன் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க சேஃப்டி இல்ல. கிளம்பிடலாம். சம்பளம் முக்கியம். சம்பளம் கேட்காதீங்க. உண்மையா நல்லா எனக்கு தக்காளி வரும். சாப்பிடுற மாதிரி இருக்கு. 200 ரூபா. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம்டா. சாப்பிடுங்கடா. ரொம்ப லேட் ஆனாலும் சூப்பர் ஆயிடுச்சு. ஏய் காட்டுவாசி சாப்பிடுறா. நிறைய எடுத்து சாப்பிடுறா. எனக்கு போதும். தண்ணி எனக்கு எனக்கு போதும். லைட்ட போட்டு. இதுதான் எங்க வீட்டு கரண்டி. இதுல எடுத்து போடுங்க. டேய் இதையும் போட்டுரு. இதான் எங்க வீட்டு கரண்டி. என்னங்க இந்த ப்ரோ லெமன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Cheers. Cheers. Are you ready?